திவா வந்து ரொம்ப நேரமாச்சா? காஃபி டீ ஏதாவது குடிச்சியா? சாரி திவா, நான் என் பாஸோட கிளையண்ட் வீட்டுக்கு போயிருந்தேனா, அந்த ஆளு மகா அருவ கேஸ் டார்ச்சர் பண்ணிட்டான். அங்கிருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அந்த கிளையண்ட் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? சச்சா இல்ல திவா, இப்பதான் அவரை பாக்குறேன். ரிட்டையர்ட் மிலிட்டரி மேனா, அவரோட கதையெல்லாம் சொல்லி சொல்லி அறுத்துட்டாரு. சரி இதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். நீ சாப்பிட்டதுக்குள்ள உனக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன். என்ன திவா அப்படி பாக்குற? இல்ல, பூபதி எப்ப மிலிட்டரியில சேர்ந்தான்? நீ சேர்த்து விட்டியா? யார் சொன்னா? போதும், ரொம்ப ஓவரா நடிக்காத, புரியுதா? நீ அவன் வீட்டுக்கு போயிருக்க. நீ எதுக்கு அங்க போன? உனக்கு என்ன வேலை அங்க? அசிங்கமான உனக்கு? யார் சொன்னா? கண்மணி எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. நீ அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கண்மணியை நக்கலா பார்த்திருக்காங்க. நீ எதுக்கு அங்க வந்தேன்னு தெரியாம பாவம் கண்மணி என்ன கேக்குது? நீ என்னடானா என்கிட்டயே பொய் சொல்ற? நீ எதுக்கு அங்க போன? இப்ப ஏன் என்கிட்ட பொய் சொல்ற? திவா, அது அவங்க வீடுன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் உங்க வீட்டுக்கு போனதே இல்ல. எங்க பாஸ் ஒரு கிளையண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு அங்க கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த பூபதி எதிர்த்தாப்புல வந்து நிக்கிறா. அப்பதான் எனக்கு அந்த பூபதி வீடுனே தெரியும். நாங்க போய் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணேன். கொஞ்ச நேரத்துல அங்க வெளியே வந்து நின்னுட்டேன். அவ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற? சொன்னா நீ ஏதாவது பேசுவ, அப்புறம் பிரச்சனை வரும். அதை அவாய்ட் பண்ணலாம் தான் நினைச்சேன். எதுக்கு நமக்குள்ள வீணா சண்டைன்னு தான் பயந்துட்டு இருந்தேன். பயந்தியா? யார், நீயா? நீ வந்து சண்டை போடுறதுக்கு பயப்படுற ஆளு. ஏன் சித்தி மேலும் மேலும் இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டீங்கன்னா இனிமேல் நீ சொல்றத எப்படி நம்புவேன்? அப்போ நான் பொய்யானவளா? என்ன நம்ப மாட்டியா நீ? பின்ன இப்ப நீ பொய் சொல்லாம வேற என்ன பண்ணிட்டு இருக்க? முட்டாள் மாதிரி பேசாத. நான் ஒன்னும் பொய் சொல்லல. நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு தான் உண்மையை மறைச்சேன். மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்காத. இல்ல சத்தி, உனக்கு கொஞ்சம் கூட என் மேல பயமே கிடையாது. அது வேற ஒண்ணும் கிடையாது. நீ சொல்றதுக்குலாம் மண்டைய ஆடிட்டு இருக்கல, அதான் உனக்கு ஓவர் மெதப்பா போச்சு. கரெக்ட், எங்க அம்மா சொன்னது கரெக்ட். நான் ஒரு கோலை, அவ்வளவுதான். உங்க அம்மா சொன்னாங்களா? ஆமா, அம்மா வந்திருந்தாங்க. ஏன்டா அப்படி கோழையா இருக்கிறேன்னு நாக்க புடுங்குற மாதிரி கேட்டாங்க. ஆனா அவங்க சொல்றது கரெக்ட்ன்ற மாதிரி தான் நீ நடந்துக்கிற. இல்ல, நான் உனக்கு ஓவர் இடம் கொடுக்குறேன்ல, அதான் நீ இஷ்டத்துக்கு ஆடுற. அப்போ உன் பிரச்சனை நான் பூபதி வீட்டுக்கு போயிட்டு வந்தது கிடையாது. உங்க அம்மா இங்க வந்து உன்னை நல்லா முறுக்கி விட்டுருக்காங்க. அதான் நீ இப்படி குதிக்கிற. யார் சொன்னது? இந்த பாரு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, அப்படிதான். நான் பூபதி வீட்டுக்கு போயிட்டு வந்தது தற்செயலா நடந்தது. அது உனக்கு ஒரு சாக்கு. நான் ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு வந்திருந்தாலும் வேற ஒரு காரணத்துக்காக நீ சண்டை போட்டிருப்ப. ஏய், உளறாத. நான் ஒன்னும் உளரல. இப்பதான் உங்க அம்மாவோட ஒரிஜினல் ஃபேஸே தெரியுது. நான் தெரியாம தான் கேக்குறேன். பொண்டாட்டி பேச்சை கேட்டு நடக்கிறது ஒரு பெரிய குத்தமா? உங்க அப்பா கூட தான் உங்க அம்மாவுக்கு காய் நறுக்கி தராரு, எல்லா வேலையும் செய்யறாரு. உங்க அம்மா பேச்சை தட்டுறதே கிடையாது. உங்க அம்மா தான் அதிகாரம் பண்றாங்க. அங்க அது தப்பாவே தெரியாது, இங்கதான் பெரிய தப்பா தெரியுதா? நல்ல நியாயம் உன் நியாயம். இதான் நீ பண்றதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு கூட பேசிட்டு தெரியுமா? இத ஃபர்ஸ்ட் நிறுத்து. ஏய், நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி நீ ஏன் மேல கோவப்பட்டுட்டு இருக்க? உங்க அம்மா வீட்டுக்கு வந்து நல்லாவே தூபம் போட்டு போயிருக்காங்க. நீ சாவி கொடுத்த பொம்மை மாதிரி நல்லா ஆடிட்டு இருக்க. நீ ரொம்ப ஓவரா பேச. நீ பா உள்ள பா. ஏய், நான் உன்னை சொல்லட்டுமா? நான் உன்னோட வைஃப். என் கூட சண்டை போட, திட்ட, ஏன் அடிக்கிறது கூட உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அதெல்லாம் நீ சொந்தமா சுயமா பண்ணு. அடுத்தவங்க சொல்லி கொடுத்து பண்ணாத. கோவங்கிறது உனக்கு தானா வரணும். அத நான் மதிப்பேன். ஆனா அத அடுத்தவங்க தூண்டி விட்டு வருதுன்னா அத நான் சட்டை கூட பண்ண மாட்டேன்.
ஏண்டா அன்பு, உனக்கு மட்டும் ஏண்டா எல்லாமே நெகட்டிவாவே நடக்குது? நீ ஆசைப்பட்ட ஒண்ணாவது உருப்படியா கிடைச்சிருக்கா? இடியட். டேய் அன்பு, நீ பெரிய துரதிருஷ்டசாலிடா, துரதிருஷ்டசாலி. அன்பு என்றா பண்ணிட்டு இருக்க? வாடா சாமி, சமையல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆச்சு ஆச்சு. ஆமா, நீ என்ன கண்ணாடி பார்த்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற? ஆடா, இது என்ன பொம்மை புதுசா இருக்குது கூட? இப்பதான் ஒட்ட வச்சேன், மறுபடியும் உடஞ்சிட போகுது. இதையும் சேர்த்து வச்சுதான்டா புலம்பிட்டு இருக்கேன். ஏன்னா டே, என்னை விட்டு போட்டு போய் சரக்கருக்கு போட்டு வந்துட்டியாட்டு இருக்குது, இப்படி வளரிட்டு இருக்கிற? ஏய், வளரலடா இடியட். என் மனசோட குமுறலை தான் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். என்றா நீ விளங்குற மாதிரி ஏதாச்சும் பேசியிருக்கிறியா? ஏன்டா டே, உடஞ்ச பொம்மை வச்சு இப்படி பேசிட்டு இருக்கிறேன்? எங்கள் ஊர் மாரியங்கோயில கட்டில கடையில் மரப்பொம்மை வச்சு வித்துட்டு இருப்பாங்க. நான் வேணா ஊருக்கு போகும்போது 4 பொம்மை வாங்கிட்டு வந்துடுறேன், வச்சுக்கோ. சின்ன விஷயத்துக்கு போய் உன் பார்வைக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம், பட் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆபீஸ்க்கு ஃபர்னிச்சர் வாங்க ஒரு ஷோரூமுக்கு போயிருந்தேன். அங்க கிஃப்ட் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க. நான் பார்த்த உடனே ஆசைப்பட்ட ஒண்ணு முழுசா எனக்கு கிடைச்சிருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். டே அன்பு, சொல்றேன்னு கோவிச்சுக்காத, சாதாரண பொம்மை, அதுக்கு போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. வாயை மூடுடா. மறுபடியும் அதே சொல்லாத. உனக்கு வேணா இது சாதாரணமான விஷயம், ஆனா எனக்கு ஒரு பொருளை பிடிச்சிட்டா எனக்கு அது பொக்கிஷம் மாதிரி. அதை நான் வெறித்தனமா நேசிப்பேன். ஆனா ஆனா நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு நல்லபடியா முழுசா கிடைச்சதில்ல. எல்லாத்திலையும் நான் துரதிருஷ்டம் பிடிச்சவன்டா. இதோ இந்த பொம்மை எடுத்துக்க. நான் ஏன் இந்த கடைக்கு போகணும்? இதை ஏன் பார்க்கணும்? பார்த்தது இது எனக்கு பிடிக்கணும், அது வரைக்கும் சரிடா. ஆனா இதை ஏற்கனவே யாரோ ஒருத்தி வாங்கி வச்சிருக்கா. அங்கதாடா என்னோட துரதிருஷ்டம் வேலை செய்யுது. டேய் மடையனடா நீ, கணக்கு போட்டு எது நடக்கிறது இல்லடா, தானா நடக்குது. இல்லடா, இது எனக்கு முதல் தடவை கிடையாது. என் லைஃப் பூரா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் எதுக்கு ஆசைப்படுறேனோ அது எனக்கு கிடைக்கிறது இல்ல. அப்பா அம்மானா எனக்கு ரொம்ப உயிர். சின்ன வயசுல என் கண்ணு முன்னாலேயே ஆக்சிடென்ட்ல 2 பேரும் செத்து போயிட்டாங்க. 8வது படிக்கும் போது நான் ரொம்ப நேசிச்ச என் சைக்கிள் ஒரு தீ விபத்துல எரிஞ்சு போச்சு. +2ல நான் விருப்பப்பட்டு படிக்க ஆசைப்பட்ட கோர்ஸ் எனக்கு கிடைக்கல. கிடைச்ச கோர்ஸை தான் படிச்சேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் பெரிய விஷயம்டா. ஆனா ஒரு தடவை 6 மாம்பழம் வாங்கி ஆளுக்கு ஒண்ணு சாப்பிடும் போது ஏன் பங்குக்கு வந்த மாம்பழம் மட்டும் பாதி அழுகிருந்தா அத என்னன்னு சொல்றது? ஒரு மண்ணு இல்லங்கிற இப்படித்தான் சின்னத்தனமா சில நேரங்களில் பேசிட்டு இருப்ப. டேய், வாழ்க்கையில ஆசைப்படுறது எல்லாரும் சகஜம். அதுல சிலது நடக்கும், சிலது நடக்காம போகும். நடக்காத ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு நான் துரதிர்ஷ்டசாலிங்கிறது என்னடா அது? உன் மனசுல ஒரு சிக்கல்னு அர்த்தம், அதை புரிஞ்சுக்கோ. டேய் நிறுத்துடா, விட்டா என்ன மென்டல் சொல்லுவ போல் இருக்கு. யாரா நீ சரியான கூறுகட்டவனா இருக்கிற? நான் அப்படி சொல்லுறேன். வாழ்க்கையில வரத அப்படியே ஏத்துக்கிறது ஒரு விதம், என்ன மாதிரின்னு வச்சுக்குவேன். ஏன்னா எனக்கு பிரச்சனை கம்மி. ஆனா நீ சாதாரணமா நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிற. அதுதான்டா ஒன்ற மனசை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சமாச்சாரம் சொல்றேன் கேள. நேற்றுக்கு சினிமா கொட்டாய்க்கு படம் பார்க்கறதுக்கு போனேன். கியூல நின்று டிக்கெட் எடுக்க போனோம். எல்லாரும் எடுத்தாங்க, நானும் கையை நீட்டினேன். கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஹவுஸ்ஃபுல்னு போட மாட்டிட்டா. அப்ப நான் என்ன புலம்பிட்டா இருந்தேன். அடுத்த கொட்டாயில் போய் படம் பாட்டோம்ல. டேய், ஏமாத்தங்கிறது எல்லாத்தையும் சகஜமாடா, அது ஈஸியா எடுத்துக்கோணும்.
இந்த பொம்மை இல்லாட்டி என்ன இன்னொரு பொம்மை வாங்கிக்கலாம் நீ நினைச்சிருக்கணும்ல, அதை விட்டு போட்டு இந்த பொம்மை தான் வேணும்னு உடச்சி எடுத்துட்டு வந்து ஒட்ட வச்சு புலம்பிட்டு இருக்கிற. டேய் அன்பு, இந்த குணம் ரொம்ப சிக்கலானதுடா. என்னடா எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா? அதெல்லாம் ஒரு வெங்காயம் இல்லை. டே அன்பு, லைஃப்பில் ஒரு 50 வருஷம் நம்ம கிடைக்குதுன்னு வச்சுக்குவேன். அதில் ஒரு 30 வருஷம் இந்த தூங்குறது, உடம்பு சரியில்லாமல் போகிறது, காய்ச்சல், தலைவலி அப்படி போயிடும். மீதி இருக்கிறது ஒரு 20 வருஷம். அதனாச்சும் நம்ம பிரச்சனை இல்லாமல் வாழலாம்ல. அதில் ஏன் நம்ம சிக்கல் உண்டாக்கணும்? போய் வேலையை பார். ஆடே, எனக்கு தோன்றது சொன்னேன், ஏற்றுக்கிறது உன்ற இஷ்டம். சரி சரி, எங்கள் வீட்டில் வைக்கிற வெங்காய குழம்பு கடலக்கூட சட்னி வச்சிருக்கிறேன், கூட பணியாரம் சுட்டு வச்சிருக்கிறேன். வெடுக்குன்னு வா, சாப்பிட்றலாம். எப்பா, நம்ம கடை திறக்க போறோம்ல, அதை வச்சு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? அட என்னம்மா நீ இப்போ போய் சொல்றேங்கிற? கடை இன்னும் 2-3 நாள்ல திறக்க போறோம், இதெல்லாம் முதல்லயே சொல்லக்கூடாதா? மாமா பரவாயில்ல மாமா, தாமரை சொன்னா ஏதாவது விஷயம் இருக்கும், கேட்கலாமே. தாமரை நீ சொல்லு. எப்பா, கடைக்கு அடிச்ச பத்திரிக்கையில ஒண்ணுமே நல்லா இல்ல. நல்லா கலர் கலரா அடிச்சு தெரு தெருவா ஒட்டினாதானே ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். ஆமா மாமா, அண்ணி சொல்றது சரிதான். ஒரு இன்விடேஷன் கூட பாக்குறதுக்கு அட்ராக்ஷனாவே இல்ல. அட என்ன நீயும் சேர்ந்துக்கிட்டு பேசுற? உன் புருஷன் தானமா இதெல்லாம் கொண்டு ஆர்டர் கொடுத்தது. சரி பரவாயில்ல விடு, நல்லா இல்லைன்னா வேற புதுசா கலர் கலரா அடிச்சு விட்டுவோம். இருக்கட்டும் இருக்கட்டும், அதுதான் நல்லது. நான் சொல்ற மாதிரி அடிச்சிருவியல்ல? சொல்லு, எப்படி செய்யணும்னு சொல்லு. எப்பா, சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதிய. கடைக்கு வச்ச பேரு அவ்வளவா நல்லா இல்ல. வாயில சொல்லும் போது ஒரு கவர்ச்சியா, ஒரு அட்ராக்ஷனா இருந்தா தானே நல்லா இருக்கும். ஏமா, விஜய் மொபைல் ஷோரூம் நல்லா தானே இருக்கு? ஆமா அண்ணி, நானும் அவர் தான் போய் நல்ல ஜோசியரா பார்த்து இந்த பேரை கன்சல்ட் பண்ணிட்டு வந்தோம். நான் ஒரு நல்ல பேர் சொல்றேனே. சொல்லுங்க. தாமரை தகவல் தொடர்பு மையம் எப்படி இருக்கு? தாமரை, இது சொல்லி வைக்க வேண்டிய பேர் இல்ல, தள்ளி வைக்க வேண்டிய பேரு. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் நாராயணசுவாமி, இப்படிதான் இருக்கு. பேர் வைக்கிறாளாம் பேர். சும்மா இருக்கீங்களா? நானே இது ராத்திரி ஃபுல்லா யோசிச்சு என் மண்டைய உடைச்சு வச்ச பேரு. எப்பா, பேர் எப்படிப்பா இருக்கு? பேரெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு, ஆனா அதெல்லாம் நீ முதல்லயே யோசனை பண்ணி சொல்லி இருக்கணும். இப்ப என்னன்னா, விஜய் மொபைல் ஷோரூம்னு நாம பேரெல்லாம் வச்சு லைசன்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுமா, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அப்படியா? சரி சரி. என்ன நொப்படியா? நைட்டு பூரா பேரை யோசிச்சிருக்க. லைசன்ஸ் எடுக்கும் போது கடையோட பேர் வச்சுதான் எடுப்பாங்கங்கறத யோசிக்கலையா நீ? சரி சரி, எப்படியா விட்டு போச்சு. எப்பா, கடைக்கு முன்னாடி போர்டு வைப்பாவல, அதுல நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு விஜி, நான் சொல்ற ஐடியா எப்படி இருக்குன்னு பாரு. சொல்லுங்க அண்ணி, ஐடியா நல்லா இருந்தா அப்படியே வச்சிடலாம். கடைக்கு முன்னாடி பெரிய போர்டு வைப்போல, அதுல நான் அப்படி அழகா செல்போனை கையில பிடிச்சிட்டு ஸ்டைலா ஹலோ அப்படின்னு சொல்ல எப்படி இருக்கும்? நல்லதா இருக்கும். ஆனா என்ன, எல்லாரும் கார்ப்பரேஷன் கக்கூஸ் நினைச்சிட்டு கடைக்குள்ள எவனுமே வர மாட்டான். சும்மா இருங்க. எப்பா, கடைக்கு முன்னாடி என் போட்டோவை வைப்பியெல்லாம் மாட்டியலா? இதெல்லாம் வச்சா நல்லா தான் இருக்கும், ஆனா இது வியாபாரம் பாரு. அதனால யாராவது ஒரு நடிகையோ இல்ல மாடலிங் பண்றவங்களையோ கூப்பிட்டு வச்சாதான் நல்லா இருக்கும். நீங்க பாங்க, நீங்க என் போட்டோவை வைக்க மாட்டீங்க, நான் சொல்றதையும் கேட்க மாட்டீங்க. தாமரை, நீ அழகு தாமரை, கோச்சுக்காத. வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. அண்ணி, உங்க போட்டோ போடுறதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டாரு. நம்மள ஃபேமிலில இருக்கிறவங்க, அதுக்குன்னு இருக்கிறவங்கள தான் அவரு போட்டோல போடுறதுக்கு ஒத்துப்பாரு. ஏதோ என் போட்டோவை போட்டா நம்ம கடை நல்லா இருக்குமேன்ற எண்ணத்துல சொன்னேன். நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, நம்ம கடை திறப்பு விழாக்கு வேண்டி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டியலா? நம்ம கடை ஓபனிங் அன்னைக்கு நிறைய விஐபிஸ் வர சொல்லிருக்கோம். கடையெல்லாம் இன்டீரியர் டெக்கரேஷன் பிரமாதமா பண்ணிருக்கோம். பெல்ஜியம் கிளாஸ் எல்லாம் பதிச்சிருக்கோம். சைனாவுல இருந்து வந்த நியூ ஆர்டிகல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்மா, பிரமாதமா இருக்கும். அப்படியா? வெரி குட் வெரி குட். நம்ம கடைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டீங்கல்ல, ஒரு கலக்கு கலக்கிடுவோம். அம்மா மீனுமா? இப்போதான் கலக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். எங்க எல்லாரோட அடி வைத்தியம் கலக்கு கலக்கு கலக்குன பாவி வந்து நிக்கிறானே. தாமரை, முதல்ல அவனை வெளியில போக சொல்லு. இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லு. வீட்டு பக்கம் வந்திருப்பா, இவனதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். மீனையா கொடுத்த மரியாதையா இருந்து பெயருங்க சொல்லிட்டேன். ஏமா இப்படி கோச்சுக்கிறீங்க? உங்களால நாகப்பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். மீனையா கொண்டு வந்திருந்தீங்க அன்னைக்கு. ஏப்பா,
உனதான் போக சொல்லியாச்சுல, அப்புறம் எதுக்கு ரெண்டுகிட்டு இருக்க? போனா போக வேண்டியதானே? அதான் என்ன நீ பாட்டுக்க அவங்க போசன உடனே போயிடுவியா? நான் வாங்குறேன் இரு. அன்னைக்கு மீன் கொடுத்துட்டு போனியே, அப்பா என்ன மாதிரி இருந்தது தெரியுமா? குழம்புக்கும் வறுக்கிறதுக்கும் சூப்பரா இருந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி மீனை நான் சாப்பிட்டதே இல்ல. அன்னைக்கு ஒரு மீன் தானே கொடுத்துட்டு போனேன், இன்னைக்கு 1 கிலோ மீனை போடு. நல்ல மீனா பார்த்து போடு. ஐயா வரட்டிக்கிட்டே இருக்காங்க. கழுதைங்களுக்கு என்ன தெரியும் கற்பூர வாசனை? நீ போடுப்பா, நான் வாங்குறேன். போடு போடு போடு. எனக்கு என்ன பண்ணுவா எல்லாத்தையும். காசு காணோம். இந்த பணத்தை வச்சுக்க. பரவாயில்ல, அடுத்த தடவை வரும்போது கழிச்சுட்டா போகுது. இதுல என்ன இருக்கு? ஆனா கண்டிப்பா அடுத்த தடவை வரும்போது என்ன கூப்பிட்டுட்டு போ. என்ன யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு போயிடாத. போ. கண்மணி, அன்னைக்கு நாம வாங்கின மீனை விட இது பிரமாதமான மீன் தெரியுமா? இந்த மீனை என்ன பண்ண போறேன் தெரியுமா? நல்லா மசாலா அரைச்சு மஞ்சத்தூளை போட்டு அப்படியே கம்மன்னு கொதிக்க விட்டு இறக்கணும்னு வச்சுக்க. அப்படியே 8 ஊருக்கு வாசனை தூக்கும். அது மட்டும் இல்லம்மா, இதுல பாதிய நல்ல மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் மிளகு தூளும் போட்டு பொரிச்சு எடுத்தன்னு வச்சுக்க. ஐயோ சொல்லும் போதே என்னமோ பண்ணுதே, அப்படி பிரமாதமா இருக்கும். என்ன பண்றது, அந்த காலத்துல நான் மீன் குழம்பும் மீன் பொரிச்சு எடுத்தேன்னு வச்சுக்க. இன்னும் போடுன்னு அப்படியே வாயில எச்சி ஊற உன் மாமனாரு கேட்டு வாங்கி சாப்பிடுவாரு. இப்ப நான் அதை விட சூப்பரா வைக்க போறேன். உன் மாமனாரு இந்த வாசனைய புடிச்சுக்கிட்டு என்ன பாடுபட போறாரோ பாரு. இதெல்லாம் சாப்பிடறதுக்கு கொடுத்து வைக்கணுமா? அதுங்களுக்கெல்லாம் நாக்குல சனி. ருசியா சாப்பிட கொடுத்து வைக்காது. ஐயோ நீ வாமா, சூடா பொரிச்சு சாப்பிடலாம். வாமா வா, பாரு திருட்டு முழிக்குது பாரு. எப்ப என்னமோ அம்மாக்கு மட்டும் தான் மீன் குழம்பு வைக்க தெரிந்த மாதிரி பெருசா பீத்திக்கிட்டு போதே. நான் இப்ப 6 கிலோ மீனை வாங்கி நானும் விஜய் சேர்ந்து கலக்கிடுறோம்ப்பா. போதும், ஏற்கனவே கலக்கினதே போதும், நீ போ. சும்மா என்னமோ ஒரு நாள் ஆச்சுங்கிறதுக்காக எங்களுக்கெல்லாம் மீன் குழம்பு வைக்க தெரியாத மாதிரி பேசிக்க.